அவர் என்ன பேசுறாரு, திமுக எதிரிங்குவார், திமுக இது பண்ணு ஊழலுங்குவார். ஆனால் ஊழல் உள்ள குற்றச்சாட்டை காமிக்க மாட்டார். இப்போ அண்ணாமலை இருந்தார், தைரியமாக வந்து ஊழல் உள்ள குற்றச்சாட்டை வந்து எடுத்து காமிக்கணும்னு சொல்லி பண்ணார். இன்னும் கோர்ட்டில் அலைகிறாரு. பல எம்பிக்கள் பல பேர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அண்ணாமலை வந்து அதோட முடிஞ்சிரு. அதுக்கப்புறம் வெளியிடவே இல்லை. இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு அதோட ஆஃப் ஆகிட்டாரு அண்ணாமலை. இப்போ இவர் சொல்கிறாருல, திமுக ஆட்சி எதிரிங்கிறாருல, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து காமிக்க சொல்லுங்க அவர்னால. தேவையில்லாம் பாண்டிச்சேரியே பேசுறாரு திமுக பற்றி. ஒரு பக்கம் வாழ்த்து சொல்கிறாரு, எனக்கு பார்த்தா கூட தான் வாழ்த்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் காரைக்காலில் அது வசதி இல்லை, இது வசதி இல்லை, இது வசதின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக மட்டும் நம்பாதீங்க, எதிர்பார்க்காதீங்க, எழுத்துக்கு எங்கே போய் புதுச்சேரியில் போய் சொல்கிறாரு. அது ஒரு நியாயமா? அது புதுச்சேரியில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறாரு. அதுவும் கேட்டார், அது தெரியாது அவருக்கு. இங்கே 10 ரூபா பாட்டில்னு சொல்லி ஆடினாரு, அங்கேயே பண்ண வேண்டியதானே. புதுச்சேரிக்கு டாஸ்மார்க்கு மதுபாலங்கள் நல்லா இருக்குன்னு பாட வேண்டியதானே அவர் பாடுறதுக்கு முடிஞ்சா, தைரியம் முடிஞ்சா. கடலூரில் மட்டும் 10 ரூபா பாட்டில் சொல்லி ஈஸியாக போட்டார். இது பாண்டிச்சேரியில் போய் மதுவான விலை, கம்மியான விலை அப்படி சொல்லி மக்களை ஒழுங்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவனால் சொல்ல முடிஞ்சா?